ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா பாதுஷா. அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் இது பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூனு, இப்போ தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனி இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து பிணைஞ்சிக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி அது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டு. அப்புறம் நம்ம ரவுண்டாக இது பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் மாவு ரொம்ப அமுத்தி பிசையாதீங்க. அப்புறம் லேயராக வராது. இது பாருங்கள், இப்படி நம்ம பிரித்தோம்னா இப்படி லேயராக இருக்கணும். அப்படின்னா தான் பாதுஷா உள்ளே நம்மளுக்கு வெந்து வரும்போது லேயராக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு சென்டரில் இப்படி ஒரு ஹோல் போட்டால் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை பாகு இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை. இப்போ பாருங்கள், அதில் நம்மளுக்கு பாதி அளவுக்கு தண்ணி. பாருங்கள், சர்க்கரை கரையட்டு. பாருங்கள், லைட்டாக பிசுப்பு வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் தான் சர்க்கரை பாகு பாதுஷாக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ இதில் பாருங்கள், கொஞ்சம் நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா பிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாதுஷா மாவு எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு நடுவில் ஓட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்குங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்குங்க. இப்படி ஒன்றா வெந்ததும் இப்படி திருப்பி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், பாதுஷா நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து சர்க்கரை பாகுக்குள்ளே போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா மேலே இது பண்ணி திருப்பி விட்டுக்கணும். சர்க்கரை பாகு எல்லா பக்கமும் நல்லா இறங்குற மாதிரி சூடாக தான் இருக்கணும். சர்க்கரை பாகு ஆறிச்சுன்னா உள்ளே ஜீரா நம்மளுக்கு இறங்காது. இப்போ பாருங்கள், பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.